கடாய் பன்னீர் ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் சாப்பிட்ணுன்னு கிடையாது. வீட்டிலேயே அவ்வளோ அட்டகாசமாக சூப்பர் டேஸ்ட்டாக பண்ணலாம். இது சப்பாத்தி, ரொட்டி, நான் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வரமல்லி, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, வரமிளகா எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டர் சேர்த்துட்டு இந்த மாதிரி வெங்காயத்தையும் கொடமிளகாயும் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி ஒரு 50% மட்டும் வதங்குற மாதிரி நல்லா வதக்கி இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்து அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட இஞ்சி, பூண்டு, ஒரு 3 முந்திரி இதை வதக்கி ஆறுனதுக்கப்புறம் இதையும் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பன்னீரை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி ஆயில் இல்லைன்னா பட்டர் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு பன்னீரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், இஞ்சி, பூண்டுலாம் வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம்ல அது அதில் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறம் நான் 2 தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ இது கூட நம்ம ஒரு மசாலா பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த கடாய் பன்னீருக்கு தேவையான அளவு தண்ணியையும் இதில் சேர்த்துட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வத்த விடுங்க. அந்த ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் அதில் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ்லையே நம்ம வெங்காயம், கொடமிளகா வதக்கி வச்சுருக்கோம்ல அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதை நம்ம குக் பண்ண விடலாம். பன்னீர் நல்லா வேகட்டும். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்து விட்டுக்க போகிறேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இதில் மில்க் க்ரீம் சேர்த்துக்கோங்க. மில்க் க்ரீம் இல்லாதவங்க பால் ஆடை நல்லா கெட்டியான பாலை கூட இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இறக்குனீங்கன்னா டேஸ்டியான கடாய் பன்னீர் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.